எதை சொல்ல, நீ வேணா போய் திராவிடர்கள்ட்ட இன்னைக்கு இடியும் கேதியில் போய் பேச, இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு விட்டுருக்குன்னு சொல்ல, பெரியார் தான் காரணம். அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தையாமுங்க, பெரியார் தான். எங்க ஐயா சொன்ன மாதிரி நம்மளமா அம்மனமா தெரிஞ்ச மாதிரி அவன் தான் நமக்கு கோமணம் கட்டி விட்டேங்க மாதிரி. ஏய், இவர் உட்கார்ந்து இருக்கும்போது, ஐயா ராமசாமிங்கிற பெரியார் உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்தில் பேரறிஞர்னு ஒருத்தன் அண்ணா இருந்தாப்புலப்பா, 2 MA படிச்சிருந்தாப்புல. அன்பழகன், நெடுஞ்செழியன், முதுகலை படித்து விட்டு ஆகச்சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்துருந்தாங்க பக்கத்தில். அவர்களை யார் படிக்க வச்சது? யார் படிக்க வச்சது? நம்முடைய அறிவாசான் ஐயா ராமசாமி அவர்களுடைய எடுத்து படித்தார். அதில் மிகுந்த வழிதோர்ந்த சில செய்திகள் இருக்கிறது. படித்தா தூக்கம் வராது, ஒன்றும் வருது, கொலவெறி தான் வருது. தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பதிவு செய்கிறார். உடனே வருகிறது, எந்த இன எழுச்சிக்கு? தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இனத்திற்கு, எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? சமூக தொண்டாற்ற வருகிற ஒருவனுக்கு பாசாபிமானம், அதாவது மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது. சமூக பற்று மட்டும்தான் இருக்கணும். மொழி இல்லை, தேசம் இல்லை, இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கே இருக்கும்? இதில் எந்த சமூகத்துக்கு தொண்டாற்றுவது? மொழி அபிமானம் கூடாது என்றால் ஆங்கில மொழி அபிமானம் உங்களுக்கு ஏன் வந்தது? தேசாபிமானம் கூடாது என்றால் திராவிட நாடு கோரிக்கை ஏன் வந்தது? ஈனாபிமானம் இல்லை என்றால் வெறும் பணாபிமானம் மட்டும் உங்களுக்கு ஏன் வந்தது? இந்த கேள்வி எங்கிருந்து வந்தது? இந்த அறிஞர்களிடத்திலிருந்து எனக்கு வந்தது, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வந்தது. விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே மதிப்பதிகம்ங்கிறவ ஐயா இறையன்பு எழுதுனதில்லை. ஒருத்தன் பன்னி மாதிரி கத்துறான். நடு வயது பண்ணி, கொஞ்சம் சின்ன வயது பண்ணி, கொஞ்சம் முத்திய வயது பண்ணி, அப்படி கத்திக்கிட்டு வரான். அவனை நல்லா பண்ணி மாதிரியே கத்துறான்னு ரசிச்சு காசு கொடுக்குறாங்க. தெருவில் நின்று கத்துறாப்புல, அதை வச்சுக்கிட்டு வசதியாக வாழ்றான். அந்த காலகட்டத்தில் இவன் திராவிடன். யாரு? இந்த பண்ணி மாதிரியே கத்திக்கிட்டு வர்றான்ல, அவன் திராவிடன். ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் வாரான், நம்மளை மாதிரி ஒருத்தன் வாரான். இப்போ என்னை மாதிரின்னு ஒருத்தன் வச்சுக்கிறீங்களேன். டேய், அவன் சும்மா கத்துறான்டா, போலியா கத்துறான்டா, நான் உண்மையிலே நல்லா கத்துவேன்டா பண்ணி மாதிரின்னு சொன்னோன்னே அப்போ 2 பேருக்கும் போட்டி நடக்குது. இந்த மாதிரி மேடை இல்லை. இப்போ நானும் கத்துறேன், அவனும் கத்துறான். ஆனால் ரொம்ப நாளாக இந்த போலி மாதிரி கத்திட்டு தான் பாருங்க. இந்த 3 மாதிரி, சின்ன பண்ணி, இவன் நடு பண்ணி, அவனுக்கு தான் கைதட்டு அதிகமாக இருக்கு. நீ போலி, நீ சும்மா நம்மளை சொல்கிறான்ல போலி தமிழ் தேசியம்னு சில கூலி திராவிடர்கள். அது மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், இது போலின்னு. அப்போ என்ன வருது? ஒரு வெறி வருது. ஏய், நிப்பாட்டுற எத்தனை காலத்துக்குடா இப்படி கண்டதையும் நம்பி கைதட்டி கேவலப்பட்டு இரா அப்படின்னு போய் ஒரு கோணி சாக்கு போட்டு மூடி இருக்காப்புல, அதை தூக்குறாப்புல. உண்மையிலே பண்ணி எந்திரிச்சு கத்துது. பைத்தியக்காரங்களா, இவ்வளவு நேரம் கத்துனது நான் இல்லடா, உண்மையான பண்ணிடா. போலிய கேட்டு உண்மையான பணியின் சத்தத்தை மறந்து போனீர்களே மக்களே. அதை தான் இப்ப இந்த திராவிடங்களை பார்த்து கேட்டு பண்ணி நம்ம கத்த வேண்டியது இருக்கு. ஒரு மாறுவிட போட்டியே சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு மாணவன் நடிச்சிட்டான், அவனுக்கு முதல் பரிசு. 2வது பரிசு ஒரு மாணவன் சார்லி சாப்ளின் மாதிரி நல்லா நடிச்சிட்டான், அவனுக்கு 2வது பரிசு. 3வது பரிசு ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்க, அவர் பரிசை வாங்கிட்டு வேடத்தை கலைக்கிறாரு, உண்மையிலே சார்லி சாப்ளின். அப்ப எழுதுறாரு ஐயா இறையன்பு, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும். இப்ப கிடைக்குது பத்தி இல்ல, இப்ப கிடைக்குது இல்ல. ஏண்டா கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் ஒரு கல்வி அறிஞன் கூட வந்து பேசலையே. வெறும் இயக்குனர் நடிகரும் பேசினா அப்புறம் நடிகன் நாடால துடிக்க மாட்டானா? இவ்வளவுதான் போல அரசியல்னு சொல்ல.
நான் என் தம்பி கவிபாஸ்கர் சொன்ன மாதிரி அவன் குடிச்சு சாகுறான், அவன் கூத்தாடியை பார்த்து சாகுறான். அவன் வாய் வழியே போத, அவன் கண்ணு வழியே காது வழியே போத. ஏய், இன்னைக்குடா மக்களின் பிரச்சனையை, மக்களின் வழியை இதயத்திலிருந்து மொழியாக எடுத்து பேசாதவன் எப்படா இந்த நிலத்தில் தலைவனாக இருக்க முடியும்? ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி 3 பேரும் முழிச்சிட்டு, இவர் ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்ச. ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், அதுக்குள்ளே பார்த்துடுறாரு. இவர் பரவாயில்ல இல்லை, இளமை புகுத்து விடும்ட்டு போயிடறாப்புல. இன்மை புகுத்து விடுமே, இளமை புகுத்து விடும்னு. இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கான், நம்ம உடன் பிறந்தவன், பெரிய சீட்டு இங்கேருந்து எடுக்கிறாப்புல. எடுத்து மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா இளவு ஒரே குழப்பமாக இருக்குது. என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி, பாரதி ராசாவா பாரதி யாரா, அவரே கன்வியூஸ் ஆகிட்டாருங்கிற மாதிரி. நாமக்கல் வரலை, சென்னை மாகாணம் வரலை, மகாணம் ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆனால் ஒன்று தெரிஞ்சிச்சு, வசமாக சிக்கிக்கிட்டோம்னு மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு. இதில் இப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்க, என்ன பெரியாரை அடிச்சு முடியும், இப்போ கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கு. நான் போடுவேன் பாரு, பெரியாரை பேணாது ஒழுகிற் பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவ பெருமகனார் குரல் எழுதியிருக்காரு. அதை போட்டு பெரியாரை போற்றுவோம். போடுறேன் பாரு, யார் பெரியார்னு சொல்லுவேன் பாரு. எல்லாமே உங்களுக்கு பெரியார், எம் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். இங்கே 3 பெரியார், உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். செயற்கரியார் செய்வார் பெரியார், செயற்கரியை செய்வார், சரிதானே? எங்களுக்கு எல்லாம் எங்க ஐயா பேசுனாங்க, மறைமலையடிகள் ஒரு பெரியார், மாப்போ சிவஞானம் ஐயா ஒரு பெரியார். ஏன் எங்களை பெரியார்னு சொல்லாம ஈவே ராமசாமி என்று சொல்ல, அது ஐயா போடுறதே அதிகம், ஐயா ஈவே ராமசாமி என்று. கலைஞர்னு சொல்ல மாட்டீங்களே, முன்னாடி சொல்ல, இப்ப சொல்லல. ஐயா கருணாநிதி அவர்கள் ஏன் சொல்லல? நீ எங்களை எப்படி சொல்ற? வாவுசி மாப்போசி காமராஜ், என்னடா உங்க வீட்டில் ஏதோ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கிறீடா. அப்போ எங்களுக்கு எவ்வளோ வலிக்கு. இவர்களை கலைஞர் என்று சொல்ல வேண்டும், இவர்களை எப்படி சொல்லணும், இவரை தந்தைன்னு சொல்லணும், பெரியார்னு சொல்லணும். இப்போ ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும், ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்லணும். ஒரு பரம்பரை எங்க இவங்க தான் நம்ம அம்மா அப்பா அவர்களுக்கு நினைச்சிச்சுன்னா நாங்கள் எங்கடா போகுது? டே ஐயோ, அவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? இவர் அப்பா, இந்த இவங்க தான் அம்மாவா, இவர் தந்தை, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியல. தமிழ் சனியன் ஒளிங்கன்னு சொன்னவன் தந்தைன்னா இப்படி. எங்க அம்மாவை ஒருத்தர் கேவலம் பேசணும் போய் தந்தைன்னு போட்ட ஒரு சமூகம் உலகத்தில் இங்க இருக்கு. திராவிடம் செத்து போச்சு, அது வயதை காத்திருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்து போச்சு. அது ஐயா விஜயகாந்த் 2 ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டுருவாரு, செத்துருவாரு. உண்மையிலே படத்தை போட்டு பாருங்க, செத்துருவார் ஐயா. அப்ப அக்கா ரேவதி அந்த இவர் அந்த இளம் பெண்களை காப்பாற்றணும், நீ அந்த பெண்களை கூட்டிட்டு போயிரு, என்னை இந்த அருவாளை கொடுத்து இந்த ஒரு சூலாயுதம் மாதிரி இருக்கு, அதில் இப்படி சாத்தி வச்சு அப்படி நிற்க வச்சுட்டு நீ அந்த பிள்ளைகளை கூட்டி ஓடிடுன்றாப்புல. இதுதான் திமுக. அவர் செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு. ஆனா இதுதான் கதை. அவர் 2 ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டாப்புல, செத்துருச்சு திராவிடம். இப்ப அருவாளை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது. அது ராதாரவி என்ன பண்ணுவாரு, வெள்ளிக்கிழமை ராமசாமி, இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல, அது படத்துல வந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி. அவ வேகமா வருவாப்ல, கூட்டமா வந்துட்டு டங்கு 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 டங்குன்னு எங்க அப்பா இளையராஜா வர பயங்கரமா இசையை போட்டுருவாப்ல. அப்படி நின்று மெதுவா ஒரு காத்து அடிக்கும்போது அப்படியே இப்ப சாத்தி வச்சிருக்காங்க. ஒரு நாள் சத்துன்னு முன்னாடி விழும்ப, நீ வேணா பாரு விழும். டேய் நீ எழுதி வச்சுக்கடா, இந்தியம் திராவிடம் 2ம் நமக்கு வரலாற்று பகை, தமிழ் பேரினத்திற்கு வரலாற்று பகை. 2 பேரும் வெவ்வேறு இல்லை. நம்முடைய அறிவாசான்
ஐயா மணியரசன் ஒரு மொழி சொன்னால் கூட்டு களவாணிகள், கூட்டு கொள்ளையர்கள். இது கூட கொஞ்சம் நாகரிகமான கூட்டு திருடர்கள். ஒவ்வொன்றையும் பாருங்கள். இந்தியம் என்ன செய்யும்? இந்திய திணிக்கும். திராவிடம் என்ன செய்யும்? அதை அப்படியே கைகட்டி எதிர்ப்பு இல்லாமல் ஏற்கும். இந்த எந்த திராவிட இயக்கம், இந்த இயக்கத்தை சார்ந்தவன் இந்திய திணிப்பை எதிர்த்திருக்கான். தன்னெழுச்சியாக தமிழினம் தலைவர்கள், இளைஞர்கள் எதிர்த்து போராடினார்கள். அந்த எதிர்ச்சி மிகுந்த மொழி புரட்சியை தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். நான் இந்தி வேண்டாம் என்று சொல்வது இங்கிலீஷ் படிக்காமல் போய்விடுவான் என்பதற்காக, தமிழ் மேல் இருந்த பற்றின் காரணமாக அல்ல, பற்றின் காரணமாக அல்ல. இந்தி எதிர்ப்பு. இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு உணர்வு தமிழ் பேரினத்தின், தமிழ் நிலத்தில் தமிழர்களுக்கு மட்டும். காரணம், அவன் மரபு அணுவிலேயே போர்க்குணம் இருக்கு, ஆரிய எதிர்ப்பு இருக்கு. ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்குதே ஒழிய திராவிடன் எவனுங்க இல்லை. இவன் பரம்பரையில மரபு அணுவில பலாயிரம் ஆண்டு கால பகை இருக்கு. அதனால இந்தியா எதிர்ப்பான், ஜிஎஸ்டியா எதிர்ப்பான், சிஏயா எதிர்ப்பான், என்ஆர்சியா எதிர்ப்பான், நீட்டா எதிர்ப்பான், எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுவான். மற்றவெல்லாம் அப்படியே ஏற்பான். அப்ப எதிர்த்து போரிடுறான். என்னரும் தமிழ் மொழி இறந்து விடுவதா? நாளை என் தாய்மொழி அழியுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்கிற அரசியல் அம்சத்து அவன் சொன்னான், சாகல. ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சி என்னவர்கள் இறந்தார்கள். உடலுக்கு தீயிட்டு மாண்டார்கள், நஞ்சுண்டு மாண்டார்கள், சிறை கொட்டடியிலே வகைப்பட்டு செத்தார்கள். துப்பாக்கி குண்டுக்கு நெஞ்சை காட்டி இறந்தான் என் உயிரில் பிறந்த அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள். மொழிக்காக உயிரை விட்டவன். அந்த மொழி புரட்சியிலே அந்த கிளர்ச்சியை பயன்படுத்தி காமராஜரை தோற்கடித்தது திராவிட முன்னேற்ற கழகமோ சீனிவாசன் என்ற மாணவரோ அல்ல, காமராஜர் என்ற தலைவனை தோற்கடித்தது தமிழ். தமிழ். இந்தியை திணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் இருந்த கிளர்ச்சியிலே, இந்தி திணிப்பிலே, தமிழ் மக்களிடத்தில் இருந்த கிளர்ச்சியிலே தோற்று போனார். உண்மையிலும் உண்மையா அதுதான். அதை ஆட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது யோசிக்கிறது, ஆஹா, தமிழனுக்கு உயிர், தமிழுக்காக மொழிக்காக சாகிறான் இவன். அப்ப தமிழனுக்கு உயிர் உடம்பிலே இல்லை, அவன் மொழியிலே இருக்கிறது என்பதை புரிந்த பிறகு அந்த மொழி இருக்கிற வரை, அது அழியாமல் உயிர்ப்போடு இருக்கிற வரை தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் வாழ்வதும் ஆள்வதும் கடினம். அதனால என்ன செய்யறான்? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். இந்த முழக்கங்களை முன்வைக்கிறான். எதுவும் புதிதில்லை, நம் முன்னவர்கள் வைத்தது. தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம். அடுத்த கேள்வி, ஆளுகிற உரிமையும் அவருக்கு. அது வருதா இல்லையா? தமிழ்நாடு தமிழருக்குன்னா அப்புறம் ஆளுகிற உரிமை ஆயலா இருக்கா? எப்படி? எல்லாம் வெற்று முழக்கங்களாக வைத்து ஒரு இடத்தில் கூட தமிழ் இல்லாமல் ஒழித்து பயிற்று மொழியாக, பாடமொழியாக, பண்பாட்டு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, வழக்காட்டு மொழியாக எங்கும் தமிழ் இல்லாத ஒழித்து முடித்தார். நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் சொல்கிறார், வர்த்தக பெருமக்களே, வியாபார பெருமக்களே, நீங்கள் தமிழிலே பெயர் பலகை வையுங்கள், ரெயின்போவை அப்படியே தமிழில் ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார். என்றால் ஆட்சிக்கு பேரே திராவிட மாடல் ஆட்சி. திராவிடம் சமஸ்கிருதம், மாடல் ஆங்கிலம். எப்படி இருக்கு? தமிழ் வாழ்க. திட்டமிட்டு ஒழித்தார். தர்க்கத்தில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளிடத்திலே எவரும் வெல்ல முடியாது. வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான் சாக்ரட்டிஸ். அப்படி திராவிடர்கள் திசைக்கு அங்கும் இங்குமாக தெருவிலே ஒரு நாயை அடித்தீர்கள் என்றால் அது 10 தெரு தள்ளி போய் நின்று குலைத்துக் கொண்டிருக்கும். அதுபோல திராவிடர்கள் நம் கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க முடியாமல் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருப்பார்கள்.
எங்களுடைய அறிவாசான் மணியரசன் அவர்கள் ஆரிய கைக்கூலி, RSS கைக்கூலி. அறிஞர் குணா அவர்கள் இந்த நிலத்திலே நேரடியாக களத்தில் இல்லாதனால் அவர் கூலி வாங்கவில்லை. நான் அடுத்த கைக்கூலி. தமிழ் தேசியம், திராவிடம் வீழ்க, தமிழ் தேசியம் எழுக என்ற முழக்கத்தை முன்வைத்தால் நம் உடன் பிறந்தார்கள் குறுக்கே ஓடி வந்து போலி தமிழ் தேசியம் என்று சொல்வார்கள். சொல்பவர்கள் யார்? கூலி திராவிடம். நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று கூவுபவர்கள் யார்? போலி திராவிடர்கள், கூலி திராவிடர்கள். 6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கற்பித்ததை மறந்துவிட்டு படித்த மாணவன் பாடத்தை மறக்கலாம், படிப்பித்த ஆசிரியர் மறந்து விடுவது வரலாற்றில் பெருங்கொடுமை. எந்த ஆசிரியர் என்று உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே பேரறிஞர் குணா அவர்கள் நமக்கு அறியப்பட்டது திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற வரலாற்று உண்மையை தமிழ் தேசிய மக்களுக்கு எடுத்து வைக்கும் போதுதான். ஏனென்றால் திராவிடம் அதிகாரத்தில் கோலோச்சுகிறது. 2 பெருத்த பூதங்களாக அதிகாரத்தில் இருக்கும் போது எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் தான் என்று கட்டமைத்து வைக்கப்பட்டிருந்த காலத்திலே திராவிடம்தான் என்று சொல்லுகிற போது, அதிகார பலத்தில் இருக்கும் போது இந்த திராவிடத்தால் தான் நாம் வீழ்ந்தோம் என்று ஒரு தமிழ் மகன் குரல் எழுப்பினான், கருத்து புரட்சியை செய்தான் என்றால் அது நம்முடைய பேரறிஞர் குணா அவர்கள் தான். பிறகு தமிழின மீட்சி, தமிழியத்தால் எழுவோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம், தமிழியத்தால் எழுவோம் என்ற தத்துவ கோட்பாட்டை தமிழ் இளம் தலைமுறையினருக்கு முன்வைத்த தத்துவ பேரறிஞர்கள் தான் நம்முடைய குணா ஐயா அவர்கள். இன்றைக்கு அவருடைய படத்தை நெஞ்சிலே தாங்கி நிற்கிறோம். ஆனால் அவர்கள் நமக்கு எழுதி வைத்த பாடத்தை என்றென்றைக்கும் நம் சிந்தையில் தூக்கி சுமப்போம் என்பதை ஐயாவிற்கு சொல்வதில் நாம் பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மிடத்தில் அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் இல்லாது போனதனால்தான் சொந்த நிலத்திலே, தாய் நிலத்திலே சாதி மதங்களாக பிளந்து பிரிக்கப்பட்டு அரசியல் வலிமை அடையாததால், நாம் தமிழர் என்ற உணர்வை இழந்ததால் இன்றைக்கு உரிமையை இழந்து இந்த இழிநிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா கருணாநிதி அவர்களுக்கு ஓராண்டுக்கு பிறந்த நாள் விழா நடத்த முடிகிற போது நம்ம இன்று ஒரு நாள் நடத்துவதற்கே, நம்முடைய பேரறிஞருக்கு நடத்துவதற்கு 1 மாதம் வேலை செய்தோம் என்று சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. காரணம், நாம் அதிகாரமற்ற அடிமை இனத்தின் மக்கள், அரசியல் வலிமையற்ற மக்கள். நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது போல நமக்கென்று குரல் எழுப்பவோ, நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ உலகில் எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள். அதனால் நமக்கு வேற வழி இல்லை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியனம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது, என்ற கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இந்த வரலாற்றின் பேர் அழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாதுங்கிறார். நீ போராடித்தானாக. மற்ற இனங்களுக்கு வாழ்வில் எப்போதாவது போராட்டம் வரும். தமிழ் தேசியத்திற்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது என்பதை இன்று நாம் உணர்ந்து தெளிந்து நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம். தமிழ் தேசியம், இந்த கோட்பாடு, இந்த கருத்தியல், இதெல்லாம் ஆகிறதா, இதெல்லாம் போகிறதா, இதெல்லாம் வெல்லுமா என்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் 1 ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல், ஒரு ஊடகத்தின் ஆதரவு இல்லாமல், அப்பன் முதலமைச்சர் மாமன் மந்திரி என்ற நிலையில் இல்லாமல்,
எந்த சாதி எந்த மத அடையாளத்துக்குள் இல்லாமல் தமிழ் தமிழன் என்ற தேசிய அடையாளத்தை முன்வைத்து எந்த நிலத்திலே எந்த ஒரு தலைவன் தீவிரவாதி பயங்கரவாதி என்று பழி சுமத்தி புறக்கணிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தானோ அவனையே தலைவனாய் ஏற்று எந்த கொடி தமிழில தாயகத்தில் இறங்குச்சோ அதே புலிக்கொடியை இந்த நிலத்திலே தூக்கி பிடித்து இது நம் தலைவனின் கொடி மட்டுமல்ல, தமிழ் தேசியத்தின் பரம்பரை கொடி. நம் பாட்டன் கரிகால் பெருவள சோழனும் அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரனும் பெருமையோடு தூக்கி பிடித்த பரம்பரை கொடி வீரக்கொடி என்று தூக்கி பிடித்து நாம் தமிழர் என்ற தேசிய அடையாளத்தை கட்சியின் பெயராக வைத்து பண மலைக்கிடையிலே சாதி மத சாராயத்துக்கு இடையிலே 36 லட்சம் வாக்குகளை வாங்கி 3வது பெரிய கட்சியாக தமிழ் தேசிய அரசியல் எழுகிறது என்றால் அது என்னை போன்ற பிள்ளைகளின் உழைப்பு மட்டுமல்ல, இந்த பேரறிஞர்களின் பெரு விதைப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணிலும் இளைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் விரலை பிடித்து நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அவர்களின் கையை பிடித்து அவர்கள் இந்த மண்ணிலே விதைத்த கருத்தை பிடித்துக் கொண்டு கம்பீரமாக நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால் திணறுகிறது திராவிடம். திராவிடம் செத்து போய்விட்டது. திராவிடம் செத்து போய்விட்டது. இந்தியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது விற்று போய்விட்டது. இன்றைக்கு பிரதமர் மூச்சுக்கு மூச்சு தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். 15 ஆண்டுகளாக நாம் பேசும்போது பைத்தியக்காரன் என்று சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது தற்சார்பு தற்சார்பு என்றார்கள். எல்லாவற்றையும் தனியார்மயம் தாராளமயம் உலகமயம் என்ற நாட்டையே ஒரு வர்த்தகமயமாக சந்தையாக மாற்றிவிட்டு எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு இப்போது தற்சார்பு பொருளாதாரம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நஞ்சம் இல்லை இந்த திராவிடர்கள். நம்முடைய அறிவாசான் ஐயா ராமசாமி அவர்களுடைய எடுத்து படித்தார். அதில் மிகுந்த வழிதோர்ந்த சில செய்திகள் இருக்கிறது. படித்தா தூக்கம் வராது, ஒன்றும் வருது, கொலவெறி தான் வருது. தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பதிவு செய்கிறார். உடனே வருகிறது எந்த இன எழுச்சிக்கு? தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இனத்திற்கு எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? சமூக தொண்டாற்ற வருகிற ஒருவனுக்கு பாசாபிமானம், அதாவது மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது. சமூக பற்று மட்டும்தான் இருக்கணும். மொழி இல்லை, தேசம் இல்லை, இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கே இருக்கும்? இதில் எந்த சமூகத்துக்கு தொண்டாற்றுவது? மொழி அபிமானம் கூடாது என்றால் ஆங்கில மொழி அபிமானம் உங்களுக்கு ஏன் வந்தது? தேசாபிமானம் கூடாது என்றால் திராவிட நாடு கோரிக்கை ஏன் வந்தது? ஈனாபிமானம் இல்லை என்றால் வெறும் பணாபிமானம் மட்டும் உங்களுக்கு ஏன் வந்தது? இந்த கேள்வி எங்கிருந்து வந்தது? இந்த அறிஞர்களிடத்திலிருந்து எனக்கு வந்தது, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வந்தது. ஒரு நெல்லு தான் உடன் பிறந்தார்களே, ஒரு நாற்று தான் உடன் பிறந்தார்களே. நட்டால் ஒரு நாற்றுத்தான். நாற்றங்காலிலிருந்து பிடுங்கி வயலிலே நட்டால் ஒரு நாற்று 80 நாற்றுகளாக விரிகிறது, வளர்கிறது. ஒரு நெல் 20 மணிகளை வைத்தால் கூட 1600 நெல்மணிகளாக விளைகிறது. அப்படித்தான் இந்த நெல்மணிகள், விதைத்த நெல்மணிகள் பல லட்சக்கணக்கான நெல்மணிகளாக விளைகிறது. அது தமிழ் தேசிய விடுதலை விடுதலை என்கிற வீரியமிக்க விதைகளாக எழுகிறது. மண்ணை இழந்து, கொடியை இழந்து, கொற்றம் இழந்து, பேரறிஞர் குணாவுடைய எழுத்து என்பது கற்பனை கதை அல்ல. நம்முடைய அறிவாசான் மணியரசனுடைய கருத்தும் பேச்சும் எழுத்தும் வந்து கற்பனை கதை அல்ல, புனைவில் தீட்டப்பட்ட புதினங்கள் அல்ல. தமிழ் பேரினம் பல்லாயிரம் ஆண்டு காலாக தூக்கி சுமந்து வந்த வலியின் மொழியே அவர்களுடைய பேச்சு.
எம்மவர்கள் எழுதுகிற எழுத்து வெறும் தண்ணீரிலும் மையிலும் எழுதப்பட்டது அல்ல, கண்ணீரிலும் ரத்தத்தாலும் எழுதப்பட்டது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தலைவன் அடர்ந்த காட்டுக்குள் இருளில் என்னிடத்தில் சொல்கிறான், நமக்கென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுதான். சிலப்பதிகாரம் படிக்கிற போதுதான் பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரையை தலைநகராக கொண்டு என் பாட்டன் ஆண்டான் என்பது தெரிய வருகிறது. வரலாறு கிடையாது. எங்களுக்கு என்று வரலாறு இல்லை, வெறும் இலக்கிய சான்றுதான். பகுருளை ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. இவ்வளவு தூரம் ஆண்டிருக்கான். சிலப்பதிகாரம் பாடினா தெரியுது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு தொல்காப்பியம் படிச்சா தெரியுது. எங்களுக்கு என்ன சான்று இருக்கு? கல்லணை இருக்கு, கரிகாலம் கட்டினான்னு தெரியுது. பெருவுடையார் கோயில் இருக்கு, என் பாட்டை அருண்மொழி சோழன் கட்டினான்னு தெரியுது. இப்ப வரலாறு இல்லை. தமிழன் பெருமை கொண்டான், வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காதுன்னு போயிட்டான். ஆனால் என் இன வரலாற்றை எழுதியவன் எல்லாம் என்னவன் இல்லை. அப்ப இதிகாசம் போய் பேசலாம், புராணம் போய் பேசலாம், இலக்கியம் சுவைபட சொல்வதற்காக போய் பேசலாம், நயம்பட உரைப்பதற்காக பொய் சொல்லலாம். ஆனால் வரலாறு போய் பேசக்கூடாது. அப்ப எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட வரலாறு எல்லாம் தகராறு, பொய். அந்த பொய் புனைவுகளில் இருந்து இதுதான் நம் இன வரலாறு, நம்முடைய நாம் நடந்து வந்த பாதை, நம் இனம் கடந்து நடந்து வந்த பாதை என்று பகுத்து வகுத்து வழிகாட்டி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், பெரும் அறிஞர்கள் தான் இங்கே இருக்கிற ஐயா மணியரசன் அவர்களும் ஐயா பேரறிஞர் குணா அவர்கள். ஒன்றொன்றாக பாருங்கள். நம்முடைய அடையாளம், நம்முடைய வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டது. இந்த நிலத்தில் வரலாறு என்பது இந்தியன் வரலாறு தான். வல்லபாய் பட்டேலை நீங்கள் படிக்க வாய்ப்பு இருக்கும். நம் பாட்டன் வாவு சிதம்பரனாரை படிக்க வாய்ப்பு இருக்குமா? சான்சி ராணி லட்சுமிபாயை படிக்க வாய்ப்பு இருக்கும் பாடத்திலே. நம் பாட்டியார் வேலுநாச்சியாரை படிக்க வாய்ப்பு இருக்குமா? அப்ப வரலாறு என்பதே உனக்கு உன் வரலாறு அல்ல. வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. இது லெனின் சொல்றார். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. இதான் நல்ல அம்பேத்கர் கற்பிக்கிறார். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறார் ஓசிமின். வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்தையும் வழிகாட்டும், வழிநடத்தும். என் முன்னவன் வாழ்ந்ததெங்கே, வீழ்ந்ததெங்கே, நான் எங்கே பெருமைப்பட்டேன், எங்கே சிறுமைப்பட்டேன் என்பதை வாசித்து நேசித்து அறியாமல் அடுத்த தலைமுறைக்கு வழி தெரியாது. கடந்த காலத்தை ஒருவன் குனிந்து படிப்பது என்பதே நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நடக்கத்தான். கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. அப்ப திட்டமிட்டு நம்ம வரலாறை மறைப்பார்கள். என்ன இருக்குது? வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அப்ப நமது முன்னவர்கள் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன் இவர்கள் எல்லாம் வாளேந்தி வேலேந்தி வீர போர் புரியவில்லையா? விளக்கமாறு வச்சு ஒட்டடை எடுத்துக் கொண்டிருந்தார்களா? வரலாற்றில் என்ன பதிவு இருக்கிறது? இப்போது போய் பாருங்கள், தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் வருகிற கேள்வியை பாருங்கள். ஒன்று உன்னுடைய இனப்பெருமை வரலாறு ஒன்று இருக்கா? ஒன்று இருக்கா? ஒன்றே குலம் ஒருவனே சேவன் என்று சொன்னவர் யார்? அண்ணாதுரையே. அண்ணா என்று யாரை அழைத்தார்கள்? அண்ணா என்று யாரை அழைத்தார்கள்? ஒரு கேள்வி. தமிழ்நாடு தேர்வு ஆணைய தேர்வில் முழுக்க முழுக்க நம்முடைய அடையாளம், நம்முடைய மொழி, வரலாறு எல்லாம் அளிக்கப்பட்டது. நம்முடைய நிலை என்ன? நம்முடைய இறை சிவன் முருகன், நம்முடைய இறைக்கு முன்பு நம் தாய்மொழியில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று போராடி நீதிமன்றம் போய் வழக்காடி, அதில் இன்னும் கொடுமை, தமிழிலும் நாங்கள் ஓதுகிறோம். இது ஏதோ போய் ஆப்பிரிக்கா ஐரோப்பா நாடுகளில் போய் நம்ம அந்த உரிமை கேட்கிற மாதிரி எல்லாவற்றையும் எடுத்துட்டான். இந்தியா என்ன செய்யும்? கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்.
திராவிடம் என்ன செய்யும்? கொடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கும். அற்ப பதவிக்காக ஒவ்வொரு ஆண்டும் கட்சியின் வலிமையை காட்ட லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுகிற இந்த கட்சிகள் கச்சத்தீவு என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து சிங்களனுக்கு தாரை வார்த்து கொடுத்தால் என் மீனவ மக்களின் வாழ்வுரிமை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று ஒருத்தம் போராடல. கொடுக்கும்போது அதிகாரத்தில் இருந்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை கொடுக்க கூடாது என்று இந்திய நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய ஒரே ஒருவர் நம் தாத்தா முக்கையத்தவர் மட்டும்தான். யாரும் பேசல. இந்தியம் பறிக்கும், திராவிடம் பல்லிழித்துக் கொண்டு கொடுக்கும். ரெண்டுக்குமே வேறு இல்லை. கல்வி மாநில உரிமை, அந்த மாநில உரிமையில் இருந்து அதை இந்திய ஒன்றிய உரிமையாக எடுத்துக்கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி. எடுத்துக்கொண்டு போகும்போது அதிகாரத்தில் இருந்தது ஐயா கருணாநிதி. அது இந்தியம், இது திராவிடம். இவ்வளவு காலம் கொடுத்து விட்டு இப்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம், அதற்கு போராடுவோம். 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அரசிலே ஒரு மாநில கட்சி இருந்ததென்றால் அது திமுக தான். 18 ஆண்டுகள். அப்போது போராடி திருப்பி பெற்று வராத அந்த உரிமை காலங்காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றுவது, இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்வது, போனஸ், மானியம், சலுகை, இலவசம், இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஏமாற்றுவது. எந்த உரிமை இருக்கிறது? கீழடி 2200 ஆண்டுக்கு முன்பு தமிழர்கள் அங்க வாழ்ந்தார்கள். நீங்க பாருங்க, 2 ஏக்கர்ல எந்த இனக்குழு வாழ்ந்திருக்கும்? அறிவார்ந்த என் சொந்தங்களே, எந்த கிராமம் 2 ஏக்கர்ல இருக்கும்? ஒரு கூட்டமாக ஒரு மக்கள் குவிந்து வாழ்ந்தால் கூட குறைஞ்சது 150 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர்ல தான் குடி வாழ்வான். ஆனால் கீழடியில என் ஊர்ல சிவகங்கையில 2 ஏக்கர்ல தோண்டிட்டு முதலில் தோண்டிய எல்லா பொருட்களையும் இங்க சேமிக்க ஒண்ணுமில்லை, பெங்களூர்ல தான் கொண்டு வைக்கணும், கொண்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும். அப்ப 2 ஏக்கர்ல தான் தானே, மீதி ஏன் தோண்டல? தோண்டினால் தமிழனின் தொன்மம், அவனுடைய பெருமை வெளியில வரும். அங்கிருந்து வந்தவன் இந்திய நாகரிகம் என்றான். இந்த நிலத்திலே இருப்பவன் இது திராவிட பண்பாடு நாகரிகம் என்றான். ஒருவன் நாக்கில் விடு தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு, தமிழர் தொன்பம் என்று வரவில்லை. அப்போது எது திராவிடம்? 2200 முன்னாடி, 2100 ஆண்டுக்கு முன்னாடி ஏது திராவிடம்? ஏது? யார் கன்னடர், யார் தெலுங்கர், யார் மலையாளி? நீங்கள் வரையறுத்திருக்கிற இந்த திராவிட இனக்குழு என்றால் கூட அவ 1800 1200 தானே. அப்ப 2200 ஆண்டுக்கு முந்தையது என்று சொல்வார். இதுவே தோராய கணக்கு தான். அவர் சொல்ல மாட்டான். உன் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுக்க வருவான். கேரளாவுக்கு வந்த அணு உலை நிராகரிக்கப்பட்டது காரணம் என்ன? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசியம் பேசும், இன்னும் சர்வதேசியோட கூட பேசும். காங்கிரஸ் 2 தான் ஆளுகிற கட்சி, எதிர்கட்சியா மாறி மாறி இருக்கு. ஏன் அந்த நிலத்தில் காங்கிரஸ்காரர் ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டு கொண்டு வந்தாங்க அணு உலை தானே ரஷ்யாவில் இருந்து, அதை ஏன் கேரளாவில் வைக்கல? கேரளாவுக்கு தான் போனது முதல்ல. அவன் எழுந்து சொன்னான், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடமும் உயிரோடு வாழ்வது மேன்மையா முக்கியமானது, எடுத்துட்டு போய் எனக்கு வேண்டான்ட்டான். அங்கே வேண்டாம் என்று விரட்டி அடித்த காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இந்த நிலத்திலே இடிந்த கரையிலே நிறுவி அதை எதிர்த்து போராடும் போது இங்கே அணு உலை வேண்டும் என்று நம்மளை எதிர்த்து போராடினார்கள். எப்படி இந்தியம்? செர்னோபில்ல வெடிச்சிருச்சு, கோப்பர்ச்சை விழுந்து பேசுறாரு. இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவு, பேரிழப்புங்கிறாரு. நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை ஆபத்து பார்ந்தவர்கள் காப்பார்கள் என்று ஏமாந்து விட்டோம். 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு வெளியை போட்டு மூடிட்டு போயிட்டான். அதற்கு பிறகு இந்த நிலத்தில் கொண்டாந்து நடும்போது இந்த திராவிடர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இவர்களுக்கு தெரியாத செர்னோபில் வெடித்தது போல அது வெடிக்காது என்ற உறுதியை எவன் தருவான்? எவன் தருவான்? எவன் தருவான்? அணு உலைக்கு அருகில் அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணுவிலுக்கு அருகிலே உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் 2 ஒன்றுதான் என்கிறார்கள் அணு அறிஞர்கள். உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது என்பவர்கள் அணு விஞ்ஞானிகள் தான். இதை எப்படி நீ அனுமதிச்ச?
ஸ்டெர்லைட் எப்படி உள்ள வந்தது? உங்களுக்கு தெரியாம வந்ததா? மீத்தேன் ஈத்தேனை திணிச்சவன் யார்? ஏன் எல்லா நேரத்திலும் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்குது, கங்கை படுகையில் இருக்க, ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? இந்தியாவில் எல்லா நிலத்திலையும் மலைகள் இருக்குது, என் நிலம் தேனியில் மட்டும்தான் நீ நீற்றின் ஆய்வு செய்வியா? ஏன் வேற இடத்துல செய்ய முடியாதா? இந்த நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பதை எந்த இந்திய கட்சி தடுக்கிறது, பேசுகிறது? எந்த திராவிட கட்சி மறுக்கிறது, தடுக்கிறது? ஏனால் இது நிலமும் அல்ல, அவனுடைய தாய் நிலம் அல்ல, அவனுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை. கேரளாவில் துறைமுகம் விளிங்கம் கட்டுபவனாதான் நீ. கேரள மக்களுக்கு அங்கே மலை இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையில் ஒரு கல்லை கூட எடுக்காது என்னுடைய கன்னியாகுமரியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை 80 லட்சம் டன் அறுத்து கொண்டு போக காரணம் என்ன? அனுமதித்தவன் இவன், திராவிடன். அதை வேடிக்கை பார்த்து அறுத்து கொண்டு போக அனுமதிச்சு நிற்கிறவன் யார்? இந்தியன். ரெண்டும் வெவ்வேறு அல்ல. நம்முடைய ஐயா சொல்லுகிறார்களே, அந்த கூட்டாட்சி கோட்பாடு, வரி என்றால் 100 விழுக்காடு வரி, அதில் 75 எனக்கு. எனக்குன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஆந்திராவுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகா. மீதி 25 பொது நிதியா வச்சுக்க. அதை வச்சுக்கிட்டு நீ நிர்வாகம் பண்ண என்ன வேலை செய்யற? ராணுவத்தை கூட நீ தனியார் கொடுத்துட்ட. 100 விழுக்காடு அந்நிய முதலீடு கொண்டு வந்துட்ட. கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை, போக்குவரத்து இல்லை. சொந்தமா ஒரு விண்ணூர்தி இல்லாத நாடு உலகத்திலே இந்தியா தான். ஒரு விண்ணூர்தி கிடையாது. பறக்க விடுபவன் இண்டிகோ முதலாளி. 5000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் விண்ணூர்தியில கட்டுவது யாருக்காக? மக்களின் பயனுக்காக அல்ல, அந்த முதலாளியின் லாப தேவைக்காக. அப்ப இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள்? இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள் என்று நாம் பேசுவது அதனால்தான். உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரக வேலை செய்து கொண்டிருக்கிற முதலாளிகள், தரகர்கள் இவர்கள். 1-2 கிடையாது. 50,000 பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு தேர்விலே தமிழ் பாடம் எழுத வரவில்லை என்றால் எங்கே இருக்கும் உன் தாய்மொழி? நம்முடைய ஐயா பேரறிஞர் குணா அவர்கள் தமிழின மீட்சி என்கிறார். தமிழ் மீட்சியே தமிழன எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சி உறாமல் தமிழினம் எப்படி எழுச்சி வரும்? தமிழ் இல்லாது தமிழன் எங்கு வந்தான்? மொழி இல்லாது இனம் உணர்வு எப்படி வரும்? தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறை உருவாகிவிட்டது. அதை வருத்தத்தோடு பதிவு செய்திருக்கார்கள், நாமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்க இருக்கிறது? எங்க இருக்கு? ஒவ்வொன்றாக பாரு. இந்த திராவிட என்ன செய்யும், இந்திய என்ன செய்யும்? காவிரி நதிநீர் உரிமை 450 டிஎம்சிக்கு மேல பெற்றுக் கொண்டிருந்தோம் இல்லைங்களா ஐயா? அப்ப அதுக்கு மேல வேணும்னு கருணாநிதி ஐயா வழக்கு போட, அப்ப அங்க இருக்கிற இந்திரா காந்தி அம்மையார், நீ நல்லா பாரு, கர்நாடகாவை ஆளுகிறது யார்? ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பாரதிய ஜனதா. அண்மை காலங்களா இது ரெண்டுமே இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை எல்லாம் பேசும். 2 கட்சியுமே பேசும். மாநிலம் என்றால் பாசிசம், தேச துரோகம், ஆன்டி நேஷனலிசம் கிளம்பும். ஆனால் இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆளுகிறது. அருகில் இருக்கிற ஒரு தேசிய மக்கள் அதே இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு உரிய நதிநீரை தர மறுக்கிறது. அதை திராவிடம் போராடி பெற மறுக்கிறது. அந்த பிரச்சனை இருக்கும் வரைதான் இங்கே திராவிடனுக்கு, தமிழனுக்கு பிரச்சனை இருக்கிறவதான் திராவிடனுக்கு அரசியல். அந்த பிரச்சனை முற்று பெற்று விட்டால் அவனுக்கு அரசியல் இல்லை. கச்சத்தீவை மீட்டெடுத்து விட்டால் இந்தியன் திராவிடனுக்கு பிரச்சனை இல்லை, தமிழனுக்கு இஷ்யூ இல்லை, பிரச்சனை இல்லை, அவனுக்கு அரசியல் இல்லை. காவிரி நதிநீர் உரிமை தீர்க்கப்பட்டு விட்டால், அந்த சிக்கல், அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டால் இங்க அரசியல் இல்லை அவனுக்கு. எப்படின்னு கேட்கிறீங்களா? ராமர் கோயில் கட்டும் வரை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்க வைத்த RSS பிஜேபி இப்போது ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துகிறதா பாருங்க? கத்தாது. என்ன பிரச்சனை முற்று பெற்று விட்டது. ராமர் கோயில் கட்டி ஒரு முதல் தளத்தை மட்டும் மேலே செட்டை போட்டு திறந்து விட்டுட்டார். தேர்தலுக்கு முன்னாடி மோடி ஐயா திறந்துட்டார். ராமர் கோயில் கட்டிட்டோன்ட்டு அந்த இடத்துல அயோத்தியில் போட்டியிடும்போது அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை கொண்டு போய் பொது தொகுதியில் நிறுத்தி அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த அரசியல் செத்துருச்சு. அதோடு அங்க விட்டுட்டு ஜெய் பூரி ஜெகநாத் வந்துட்டாங்க.
ஜெய் பூரி ஜெகநாத் அதில் வந்து ஓரளவு வெற்றி கண்டுட்டாங்க. இங்கே வந்து சீமான் என்ன செய்யறான், முருகன் வேலை தூக்குடா, காவடியை தூக்குடா. அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி கூட எடு, நீ தலைகளா நின்று கூட தண்ணியை குடி. ஆனால் முருகா என்று சொன்னினான் என் முப்பாட்டன் முருகன் முகவரும். அதுக்கப்புறம் அவன் பேரை எம்ம வந்து அவர் சதறிட்டான். அவன் இறைவனா கடவுளா கட்டமைக்க வந்தான். நான் என் மூதாதை என் முப்பாட்டன் என்று கட்டமைத்து என் தாத்தன் என் பாட்டன் என்று நிறுத்தினோன்ன அவனால ஓன்னு. ஒவ்வொன்றும் இந்த திராவிடர்கள் நமக்கு வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து வீழ்த்தினார்கள். ஒன்று ரெண்டு இல்லை. ஜிஎஸ்டி விதிச்சது யாரு? காங்கிரஸ். விதிக்கும் போது கூட இருந்தது யாரு? திமுக. நீட்டுங்கிற தேர்வை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கொண்டு வரும்போது கூட இருந்தது யாரு? திமுக. என்ஐஏ இந்த என்ஆர்சி எல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கொண்டு வரும்போது கூட இருந்து கையெழுத்திட்டது யாரு? திமுக. எல்லா நச்சு திட்டமும் இவர்கள் தான். தஞ்சை நன்றாக செழிப்பாக விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சமில்லை. தமிழ்நாடு செழிப்பாக விளைந்தால் இந்தியாவில் பஞ்சமில்லை. அவ்வளவு நஞ்ச நிலம் நிறைந்த வளங்கொழிக்கும் பூமியை ஒரு 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 பெட்ரோல் இதாக இந்த மீத்தேன் எடுக்கிறதாக மாற்றியவர்கள் இவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருந்தலைவர் பெரிய தலைவர்களில் ஒருவராக இருக்க நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா டிஆர் பாலு அவர்கள் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்த போது பேட்டி கொடுத்ததற்கு நானும் அண்ணன் பழனிமாணிக்கம் அவர்கள் தான் இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம். அப்புறம் பிரச்சனை ஆயிடுது அப்படின்னு போராட்டம் வந்தவுடனே அது சும்மா சோதிக்கிறோம், நாங்கள் பரிசோதிக்கிறோம், நாங்கள் அதுக்காக கையெழுத்து போட்டேன், தெரியாம போட்டேன்னு சொன்னவர் அன்றைய துணை முதல்வர், இன்றைய முதல்வர். எல்லாமே படித்தார். நிலம் வளம் எல்லாம் களப்போகிறது, மொழி சிதைந்தழிகிறது. அப்போது ஆரியன் படையெடுத்து வந்தான் ஐயா எழுதியிருக்காங்க. ஆரியன் படையெடுத்து எங்கடா வந்தான்? இப்போத்தான் வரான். வடக்கன் படையெடுத்து வரான். 1.5 கோடி பேர் உள்ள வந்துட்டான். 1.5 கோடி வாக்குரிமை பெறுகிறான். வேலை வாய்ப்பை பெறுவது கூட பிரச்சனை இல்லை, அவன் வாக்குரிமை பெறுகிறான். வாக்குரிமை பெற்றால் அவன் இந்த நிலத்தின் அதிகாரத்தை, அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்போது தவிர்க்க முடியாமல் நாம் சில தொகுதிகளை மற்றவர்கள் கொடுக்க வேண்டியது வருகிறது போல இனி ஈரோடு, பெருந்துறை, கோவை, இந்த கிழக்கு, தெற்கு, இந்த மாதிரி தொகுதியெல்லாம் அவர்கள் இடம் கேட்பார்கள். இங்கேயே திமுக இந்த ஜவஹர்பேட்டையில் வந்து இந்தியில சோறுட்டி அடிச்சு வாக்கு கேட்கிறது, இந்தியிலே பேசுகிறது. ஈரோடு கிழக்கிலே கேட்டாங்க. அவன் சொல்றான், அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் சொல்றான், அவன் ராஜஸ்தானி பீகார்ல இருந்து வந்தவெல்லாம் சொல்றான், தமிழால வந்தா வேலை கொடுக்கும். இன்னைக்கு அவன் கூலி, நாளை அவன் முதலாளி. குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு வருகிறான் என்று நீ வேலை கொடுக்கிறாய். அவன் தவிர்க்க முடியாத வேலையாளாக மாறிய பிறகு அவன் கூறுவதுதான் கூலி. அவன் 5000 கேட்பான். இன்னைக்கு 500 ரூபாய்க்கு செய்கிறவன் 5000 கேட்பான். நீ கொடுத்தாக வேண்டும். நம்மளை திராவிடன் உழைப்பிலிருந்து உழைக்கிற திறனற்று குடிகாரனாக்கி கஞ்சா, ஆவின், கொக்கைன், மெத்தப்பட்ட மீன் இப்படி போதையில் அடிமையாக்கி முழுக்க திரை மயக்கத்திலே மூழ்கடிச்சு தூக்கி போட்டான். இன்னைக்கு திரை மயக்கம் என்ன செய்யுது? திராவிடனே கலங்கடிக்குது. அவன் கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது. அணில் கைகளையும் கால்களையும் ஏறி குதிக்குது, எங்க உதறதுன்னு தெரியல. புலி அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துருக்குது. திராவிட தாத்திக்கிட்டு இருக்கான், அணில் குறுக்க ஓடுது. எவ்வளவு அறிவார்ந்த அறிஞர்கள் பிறந்தது. உலகத்திற்கு பொதுமறை தந்தவனின் பிள்ளைகள், பேரரசினுடைய வாரிசுகள். அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் உலகிற்கு. எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாரு, உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா நம்மன்ட்டு. என்னடா எவன்லடா நம்ம குறைஞ்சு போகணும்? எவன்ல குறைஞ்சோம்? திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இதாண்டா உலகத்திலே சிறந்த தத்துவம்னா. நம்ம மூதாதை என் செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும், எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்குன்ட்டான். கன்ஃபியூஷன் சொல்றான், தோல்விக்கு 2 காரணம்ங்கிறான். யாரு? கிருஷ்ண பரமாத்மா 2 காரணம் தாங்கிறார். என்ன? ஒன்று யோசிக்காம செய்யறது, இன்னொன்று யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது. இது 2 தான்டா காரணங்கிறப்பல.
கன்ஃபியூஷியஸ் சொல்றான், சரி என்று பட்ட பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம், அதுதான் தோல்விக்கு பெரிய காரணம். நம்மால் செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாம யானும் கெடுங்கிறோம்ல. எதுலடா நம்ம குறைஞ்சிட்டோம்? எதுல குறைஞ்சோம்? அவ்வளவு பெரிய ஒரு அறிவார்ந்த சமூகம் இப்படி ஒரு மூடர் கூட்டம் மாதிரி போய் மாறி போனால் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? இத்தனை பேர் அறிஞர்கள் வாழ்நாள் முழுமைக்கும் அர்ப்பணித்து சிறை கொட்டடியில் போய் வதைப்பட்டு மிதிப்பட்டு உழைத்ததற்கான மதிப்பெண் இருக்கு. எல்லாம் திட்டமிட்டு பறி கொடுப்பான் திராவிட, நம்மளை ஏமாத்துவான். இப்ப குடும்ப தலைவிக்கு 1000 என்ன சொல்லு, காலையில பிள்ளைகளுக்கு உப்புமா போட்டதை பெருமையா பேசிட்டுருக்காப்புல, காலை உணவு போட்டு படிக்க வைக்கிறேன்றப்பல. அப்போ ஒரு கேள்வி எழுதல, சோத்து சித்தவைய கூட்டமா நீ மாத்திட்ட, 60 ஆண்டுகள் ஆண்டு காலையில் ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் வர முடியல என் பிள்ளைக்கு. ஒரு அம்மா பெருமையாக சொல்லுது, எல்லாத்துக்கும் சாம்பார் டிஷ்ஷு கம்பல்சரி சாம்பார் டிஷ் கொடுத்துருவோம், என்ன வாரம் முழுக்க இருக்குது சாம்பார் ஊத்துறதுங்க. பாருங்க, இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் அந்த அம்மா பேசுது, எல்லாத்துக்கும் சாம்பார் கொடுத்துருவோங்க. சாம்பார் 5 நாள் உப்புமா தான். அப்போ என்ன காரணம்? உப்புமா கம்பெனி, அதனால உப்புமா கிண்டி போட்டுக்கிட்டு. அவர்களுடைய திருட்டு திராவிட சித்தாந்தத்தை சினிமாவை வச்சு ஒழிக்க முடியாது. அதை தாண்டிய தத்துவம் இருக்கு. இந்தியம். எது இந்தியம்? எல்லாத்தையும் பறித்து கொண்டு போகும், அது இந்தியம். பல்லை இழித்துக் கொண்டு கைகட்டி வேடிக்கை பார்க்கும், அது திராவிடம். எல்லாவற்றையும் கச்சத்தீவை திருப்பி எடு வழக்கு, கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை, அது இந்தியம். எந்த இந்தியம் திருப்பி எடுக்க முடியாது என்று சொல்கிறதோ அதோடவே தேர்தல் உடன்படிக்கை, அரசியல் கூட்டு, அற்ப பதவிக்காக கூட்டு. அப்ப எப்படி திருப்பி எடுப்பான்? இங்க நம்ம மக்களை ஏமாத்தணும்ல, கச்சத்தீவை மீட்க போராடுவோம், நான் வந்த பிறகு தீவிரமாக போராடுவோம். அது கொஞ்சம் அடிஷனலா சேர்த்துக்கிட்டான், கூடுதலா சேர்த்துக்கிட்டான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்த உடனே ஒரு காந்தி ஜெயந்தி அன்றைக்கு நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம், முதல் கையெழுத்தை அதிலே போடுவோம். ஆட்சிக்கு வந்தவங்க ஏங்க மூடவில்லை என்று கேட்டால் வாயை மூடுவோம், உடனே ஓடுவோம். இதான் நடந்தது. நீ எங்க யார கேள, அம்மையார் கனிமொழி அம்மா, நீங்க 2 லட்சம் இளம் விதவைகள், இந்தியாவிலே அதிக விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னீர்களே அம்மா, இப்ப நீங்க 3 சொன்னீங்களம்மா. படன் படன் அதான் கேக்குதுங்க நல்லா அந்த கேள்வி. அதுல என்னங்க ஒரே ஓட்டம் தான். எதை சொல்ல, நீ வேணா போய் திராவிடர்கள்ட்ட இன்னைக்கு டிஎம்கேதில் போய் பேச, இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு விட்டுருக்குன்னு சொல்ல, பெரியார் தான் காரணம். அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தையாமுங்க, பெரியார் தான். எங்க ஐயா சொன்ன மாதிரி நம்மளமா அம்மனமா தெரிஞ்ச மாதிரி, அவன் தான் நமக்கு கோமணம் கட்டி விட்டேங்க மாதிரி. ஏய், இவர் உட்கார்ந்து இருக்கும்போது, ஐயா ராமசாமிங்கிற பெரியார் உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்துல பேரறிஞர்னு ஒருத்தன் அண்ணா இருந்தாப்புலப்பா, 2 MA படிச்சிருந்தாப்புல, அன்பழகன், நெடுஞ்செழியன், முதுகலை படித்து விட்டு ஆகச்சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்துல. அவர்களை யார் படிக்க வச்சது? யார் படிக்க வச்சது? இன்னைக்கு உலகத்திலே ஆல்பர்ட் ஸ்வீசர் சொல்றான், அவன் 3 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு பெற்றவன், மிகப்பெரிய மேதை. அவன் சொல்றான், நான் வாழ்நாளில் எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னெறி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைன்னு. அது நமது பாட்டனார் எழுதின திருக்குறள் தான். அந்த திருக்குறளை அவன் எழுதினது சும்மா ஒரு 2000 ஆண்டு இருக்குங்கிறான். அது 1330 நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். அது 5000 கூட இருந்திருக்கலாம். அது ஏதோ கரையை அடிச்சது போக போய் நம்ம பாட்டனார் கந்தப்பனார் எடுத்துட்டு வந்து எல்லிஸ்ட்டை கொடுத்து அதை அச்சில் ஏற்றி நமக்கு வந்து ஏதோ வச்சிருக்கோம். அதில் பாரு, இன்னைக்கு இத்தனை பெரிய பேரறிஞர்கள், முதுகலை படித்தவர்கள், தமிழிலே ஆய்வறிஞர்களாக வந்தவர்கள்லாம் சொற்பிழை, பொருள்பிழை, கருத்து எதுவுமே இல்லையே, எழுத்துப்பிழை எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் எழுசீர் விருத்தத்தில் இவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்லிட்டானே. நான் கூட சொல்லுவேன், பெருமாள் கூட 2 அடியில் உலகத்தை அளந்தாருன்னு இருக்கு, எங்கள் பாட்டனார் 1.25 அடியிலே உலகத்தை அளந்துட்டார் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு நெறியை எழுதி தந்தவனை யார் படிக்க வச்சது?
வள்ளுவனே வியப்பென்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியன் யார்? கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை 15 நாளில் கம்பல் பெருந்தகை பாடியிருக்கான். அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அறிவு என்ன? கடல்ல தண்ணியை கரண்டி தள்ளி ஊத்துன மாதிரி சொல்லிட்டு பாடிட்டு போயிருக்கான். இப்ப அவனுக்கு எவன் சமைச்சு சொல்லி கொடுத்துருப்பான்? எங்க அவ்வைக்கு யாரு? வள்ளுவன் வாரான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். நல்ல சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றா, நோய் வராது, அதுக்கு எதுவும் மருந்து தேவைப்படாது அப்படின்னு பாடுறான். இது நல்லா தான் எழுதியிருக்கான், சின்னதாக தான் எழுதியிருக்கான், அதுவே சிரிச்சு. அது அவ்வை வாரா, அந்த கிழவி. வள்ளுவன் நல்லா தான் எழுதியிருக்கான், பெருசாக எழுதியிருக்கான், பிள்ளைய கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து பூசி அது பெரிய மாத்திரையா இருக்கு, உருட்டி ஒரு கேப்சூல் அடைச்சு கொடுத்துட்டு போயிட்டான். எங்களை போய் ஒன்றும் தெரியாதுங்கிறது, நாகரிகமற்ற கூட்டம்ங்கிறது, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல்ல இயல்பு இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் அறிவியல் அறிவியலை பாடியிருக்கான் இளங்கவடிகள். அதை தாசி கதை என்று போயிட்டான் திராவிடன். அது விபச்சாரி கதை, இதை நம்பிட்டான். தமிழ்ல என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை. அதை நம்பி கொடுமை நிகழ்ந்துருச்சு தமிழ் பேரினத்திற்கு. எல்லா உரிமையும் இழந்து தட்டுக்கட்டு தவித்து போய் நிற்கிறது. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் காலடியில் குறுகி 1.5 கோடி வட இந்திய இருந்திருக்கு. ஏற்கனவே நிலமும் அதிகாரமும் நம்மகிட்ட இல்லை. நம்ம ஒன்னிலிருந்து ஆரம்பிக்கல, ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. தாய் மொழியில் அகரத்திலிருந்து ஆனாவிலிருந்து எழுத தொடங்க வேண்டியது இருக்குது. எதுவுமே இல்லை. எங்க போனாலும் இந்த சிரி இருக்கும். நீ என்ன பாரு, இந்த சிரி முருகன், ஸ்ரீ கிருஷ்ணன். ஏன் இது அருள்மிகுன்னு வரல? வராது. எல்லா இடங்களிலும் உன் தாய்மொழி புறக்கணிக்கப்பட்டுருச்சு. தாய்மொழி நிராகரிக்கப்பட்டால் எங்கு உன் தாய்மொழி இல்லையோ, புறக்கணிக்கப்படுகிறதோ, அங்கு உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அப்ப வரலாற்றை மறந்த இனமும் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. அப்ப வரலாற்றில் இருந்துதான் நாம் எழுச்சி கொள்ள வேண்டும். அதைத்தான் திராவிடத்தால் வீழ்ந்தோம், தமிழியத்தால் எழுவோம். தமிழியத்தால் எழுவோம், நமது முன்னவர்கள் தந்த தத்துவத்தால் எழுவோம். அதுதான் தமிழன் ஒவ்வொருவனுடைய தலை நிமிர்வுதான், அந்த தன்னெழுச்சி தான் தமிழ் தேசிய இன எழுச்சி. ஈழ விடுதலை போராட்டத்தை நசுக்கினார்கள் என்பது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை பெருங்கனவை நசுக்கியது. இப்போது நம்மை ஒரு தொலைக்காட்சி காட்டாது, ஒரு ஊடகம் நாம் போட்டியிடுகிறோம் தேர்தல் என்பது கூட சொல்லாது. காரணம், தமிழ் தேசிய மக்கள் எழுச்சியுற்ற ஒரு அரசியல் வலிமையை பெறுவதை இந்திய திராவிட அரசியல் விரும்பாது, இந்தியமும் திராவிடமும் விரும்பாது. நடிகர் அவரை பேசும், அவருக்கு கோட்பாடும் இல்லை, கொள்கையும் இல்லை. அவர் என் மலை, என் காடு, என் நிலம், என் வளம், என் கடல், என் மொழி, என் வரலாறு, என் வழிபாடு, என் மக்கள் கல்வி, என் மக்களின் மருத்துவம் என்று. ஏனென்றால் இது நமது கனவல்ல, நமது முன்னவர்கள், அவர்களின் கனவும் அல்ல, அவர்களுக்கு முன்னவர்கள். தொல்காப்பியமே தமிழரின் தொன்மை இலக்கண நூல் என்கிறான். ஆனால் அந்த தொல்காப்பியனே என்பனார் புலவர் என்று 100க்கும் மேற்பட்ட இடத்தில் பாடியிருக்கிறான். அவனுக்கு முன்னாடி பல பேர் இருந்திருக்கான். அது மாதிரி நமது முன்னவர்களுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான பேர், 500 ஆண்டுகளுக்கு மேலாக நமது முன்னவர்கள், நமது இனச்சொந்தங்கள் தூக்கி சுமந்து வந்த பெருங்கனவுதான் இந்த நிலத்தில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி, புரட்சி, மாறுதல். இதே ஒரு குழப்பம். தமிழ் தேசியம் வேற்றுக்கிறாங்க சொல்லு போல. ஐயா கேட்குறாங்க, மலையாளியா இருக்கும்போது, கன்னடனா இருக்கும்போது, தெலுங்கரா இருக்கும்போது, பீகாரியா இருக்கும்போது, குஜராத்தியா இருக்கும்போது, மராட்டியனா இருக்கும்போது, நான் மட்டும் என்ன இருக்குடா திராவிடனா இருக்கணும்? இதுதான் பதில். ஒரு முகமுடியை போட்டிருக்கான் இந்தியன், ரொம்ப நாளா எங்க தாத்தாவுக்கு போட்டிருந்தான். அப்புறம் அதை கிழிச்சு போட்டோன்னா எங்க அப்பனுக்கு திராவிடம்னு போட்டான். அதை எங்களை மாதிரி பிள்ளைய கிழிக்க, எங்க முன்னவர்கள் எங்க அப்பங்க கிழிக்கும் போது, நீ இந்த சாதி அந்த சாதின்ட்டான், நீ தேவேந்திரன்ட்டான், நீ படையாச்சி பறையிட்டான். இப்ப சொன்னவனை ஒரே அறைய போட்டு போடா நாங்கள் தமிழர்கள் தான் திமிரி எழும்போது செதற. என்ன போடுவேன், 48 விழுக்காடு இருக்கோம் நாங்க.
42 விழுக்காடு இருக்கோம் நாங்கள். அவன் இங்கிட்டு நம்மளுக்கு 1.5 நாங்கள் 2 கோடி வன்னியர், 1.5 கோடி தேவர், 2 கோடி கவுண்டர். இப்போ அவன் 1.5 கோடி உள்ள வந்துட்டான். யாரு அவன்? மொத்த கவுண்டரையும் ஒன்று சேர்க்க முடியாது, மொத்த வன்னியரையும் ஒன்று சேர்க்க முடியாது, மொத்த பறையரையும் ஒன்று சேர்க்க முடியாது. ஆனால் வட இந்திய மொத்த பேரும் மொத்த மொழியில ஒன்று சேர்ந்துருவான். நீ நல்லா கவனிச்சுக்க. நாம் ஒன்று சேர மாட்டோம். ஒரு சாதிக்குள்ளனா அங்க ஏழை பணக்காரன், அந்த தெருக்காரன், இந்த ஊருக்காரன், இந்த பிரச்சனை வந்துடும். அப்புறம் கட்சி படையாச்சு, அப்புறம் சாதி படையாச்சு. அதே மாதிரி பறையர்னா சாதி பறையர், கட்சி பறையர், கவுண்டர்னா சாதி கவுண்டர், கட்சி கவுண்டர். இதில் ஒன்று சேர்றதில்லை. இதில் இந்திய உணர்வு, திராவிட உணர்வு முடிஞ்சு. ஆனால் வட இந்தியன் வர்றான் பாரு, அவன் மொழியில் இந்தியால் ஒரே இடத்துல ஒரே கூட்டமாக ஒன்று சேர்ந்துருவான். 1.5 கோடினா 1.5 கோடி தான். நான் இன்னும் எழுதி வச்சுக்க, 1.5 கோடி பேரும் காங்கிரஸ் வாக்காளர் கூட கிடையாது, பிஜேபி வாக்காளர் தான். 1.5 கோடி பேரும் பிஜேபி தான் போடுவான். இந்தியை திணித்தோம், எதிர்த்தாய். இப்ப இந்திக்காரனே திணிக்கிறோம், என்ன செய்வாய்? இவன் நம்மால் கத்துக்கிறான். அவன்கிட்ட பாணிகராக ஜல்தியாரோ காடிகராக இவன் அவன்கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு கற்பிக்கிறது என்ன? இந்தி தெரியாம எப்படி பானிபூரி சாப்பிடணும்? என்ன இதுக்குடா நான் பானிபூரி சாப்பிடணும்? அவன்கிட்ட போய் தமிழன் காசு நான் அவன்கிட்ட வர்றதுக்கு ஹிந்தி படிச்சுட்டு வரணுமா? அவர் எனக்கிட்ட வியாபாரம் பண்ண தமிழ் படிச்சுட்டு வர மாட்டாராம். எப்படி இருக்கு பாரு. இந்த நிலையை மாற்றுவதற்கு இருக்கிற தத்துவ கோட்பாடு வழிகாட்டுதல் தான் பேரறிஞர் குணா அவர்கள் நமக்கு பகுத்து தந்திருக்கிற திராவிடத்தால் வீழ்ந்தோம், தமிழியத்தால் எழுவோம். அப்போதான் தமிழினம் மீட்சியுறும், தமிழினம் ஆட்சி அதிகாரத்தை பெறும், பாதுகாப்பாக வாழும். இதை தவிர வேற நமக்கு வேற வழி கிடையாது. ஒவ்வொன்றிலும் மேம்போக்கான எழுத்து அல்ல, ஐயாவுடைய கருத்தும் எழுத்தும் ஆழமான ஆய்வு பதிவு தான் அது. இவன் பூச்சாண்டி காட்டிட்டே இருப்பான். இவனை பாரு, இந்த வாட்டி பூச்சாண்டி காட்டுவான். அது நீங்கள் தமிழர் என்று சொன்னால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று உள்ள வந்து விடுவானே. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்களேன். நானும் தமிழன் தான் என்று உள்ள வந்து விடுவானே. அவன் எப்படி வருவானா? தமிழன் என்று தான் உள்ள வருவானா. அப்ப தமிழன் என்று இருந்தால் உனக்கு என்ன? நான் உள்ள வர முடியாதே. அதான் பிரச்சனை. பிராமண நானும் தமிழன் என்று உள்ள வந்துருவான். அப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் உள்ள வர முடியாது. அப்ப திராவிடம் இருந்தாதான் வருவான். எந்த பிராமண எதிர்ப்பை வைத்து இவர்கள் திராவிட இருப்பை கட்டினார்களோ அதே பிராமண கடப்பாறை வைத்து இந்த தேர்தலில் தூக்கி நான் உடச்சு நோர்களை பார்த்தே இருக்கு. அவர்கள் பேசவில்லை. நான் என்னடா, பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கா வெடிச்சு செதறும் இந்த நிலத்தில். ஒருத்தனது பண்ண முடியாது. அவங்க திட்டமிட்டு நம்ம அடையாளங்களை எடுத்துட்டு இன்னைக்கு தமிழெண்ணை சிலையை தூக்கி நாங்கள் வழக்கு போட்டு வைக்க சொல்லியிருக்காரு நீதிபதி. நம்ம தாத்தா சங்கரதாஸ், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் சிலை எல்லாத்தையும் தூக்கிட்டான். ஆனால் எல்லாத்துலேயும் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு விழா, கலைஞர் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மதுரையில் ஒரு 100 கோடிக்கு கட்டி நூலகத்துக்கு பூரா அவர் பேர் தான், எல்லாம் அவர் பேர். அங்கே நம்ம பாட்டையம் ஒருத்தருக்கான் பார்த்தா பாண்டித்துறை தேவர் வள்ளல், அவன் பேரை வைக்கலாம். அவன் தான் 4ஆம் தமிழ்ச்சங்க வச்சு தமிழ் வளர்த்தான், அவனை வைக்கலை. அங்கே நம்ம தாத்தா மூக்கையாத்தவர் பேரை வைக்கலாம், அதை வைக்கலை. எல்லாமே எங்க பார்த்தாலும் ஒன்று கழிப்பிடம் குடிப்பிடம், ரெண்டுக்கும் வைக்கலை. அது ரெண்டுக்கும் தான் வைக்கலை. எல்லா இடத்துலையும் பேர். இப்போ 540 கோடிக்கு மகாபலிபுரத்தில் இங்கே ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. அங்கே ஒரு கலை மன்றம் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா தான். அவங்க அப்பா பேரில் தான். அப்போ அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்த உடனே கடற்கரை எங்களுக்கு கடற்கரை தான், எவருக்கும் கல்லறை இல்லை. உலக புகழ்பெற்ற 2வது கடற்கரை, எவருக்கும் கல்லறை இல்லை. என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன், செக்கெழுத்தவன், தூக்குழுத்தவங்க எங்கே செத்து எங்கே போச்சிருக்குன்னு தெரியல. இதை பார்க்கும் போதெல்லாம் கொலை வெறி வருது. கடற்கரை தான். நீங்கள் 2 ஏக்கரை ஆக்கிரமித்து படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுகள் இல்லை, அதனால நீங்கள் கிளம்புங்கன்னு நம்ம கிளப்பணும். இதில் நாங்கள் ஒன்றும் இடிக்க வேண்டியதில்லை. நாங்கள் வென்றுட்டோம். முன்னணி அப்படின்னாவே அது நடந்துடும்.
அதனால என்னுடைய உடன் பிறந்தார் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் சற்றும் தடமாறாமல் வறுமை வாட்டி வதைத்தாலும் எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏச்சு பேச்சுகள் எதிர்வந்தாலும் தான் தலைமையேற்றுக் கொண்ட தத்துவத்திலிருந்து தடுமாறாமல் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிற என்னுடைய உடன் பிறந்தார். எந்த இடத்தில் போய் பணி செய்தாலும் சரி, அந்த இடத்தை தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களமாக அதை வளர்த்தெடுக்கிற ஒரு தளமாக மாற்றுகிற பேராற்றல் கொண்டவர். அப்படித்தான் அவர் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்ற அந்த பெரும் கருத்து பதிவை எல்லோரையும் எங்களை போன்ற, என்னை போன்ற, எங்கள் ஐயா மணியரசனை போன்ற ஆளுகளை எல்லாம் அழைத்து பதிவு செய்தார். அதன் பிறகு இப்போது ராவணா என்ற வலையொலியை தொடங்கி அதை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இன்றைக்கு தமிழ் சமூக மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நற்செய்திகளை நேர்மையாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊடகமாக வளர்ந்து நிற்பது நம்ம எல்லோருக்கும் பெருமை. உலக தமிழ் மக்கள் அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள். என்னிடத்தில் கூட ராவணாவில் இதை பதிவு செய்ய சொல்லுங்கள், ராவணாவில் எங்களை ஒரு பேட்டி எடுக்க சொல்லுங்கள் என்று கேட்கிற மாதிரி. அவர் எங்களையே எடுக்க மாட்டார், நம்மளெல்லாம் எடுக்க மாட்டார். எடுக்க மாட்டீங்களே. அப்படி ஐயா பேரறிஞர் குணா அவர்களை பற்றி இந்த நேர்காணலை கொண்டு வந்து தமிழ் இளம் தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார். நமக்கு என்னென்னா அரிதிலும் அரிதாகத்தான் நமக்கு அறிஞர் பெருமக்கள் நம்ம இனத்தில் தோன்றுவார்கள். அதை போற்ற நாம் தவறி விடுவோம், கொண்டாட தவறி விடுவோம். அதான் நம்மகிட்ட இருக்கிற சிக்கல். பாரதி அப்படி தான் வந்தான், இந்த கடைசி வரை பட்டினி போட்டு கொண்டுட்டான். பாரதிதாசனே நம்ம வாழும்போது ஒன்றும் பெருசாக போற்றிக்கல, அப்புறம் செத்ததுக்கப்புறம் தான் புரட்சி கவி மகாகவியெல்லாம் போற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய பேரறிஞரை உரிய நேரத்தில் பாராட்ட வேண்டும். இதுவே ரொம்ப காலதாமதமாக தான் செய்கிறோம், இதை பெரிய அளவுக்கு செஞ்சுருக்கணும். சரி, இருந்தாலும் இந்த அரங்கத்தில் இருக்கிற என் சொந்தங்கள் மட்டும் இல்லை, இதை பார்க்குற ஒவ்வொரு உலகம் பூரா இருக்க ஒவ்வொரு சொந்தத்திற்கும் எனக்கு தெரியும் நம்ம ஐயா யாருன்ட்டு. நான் ஐயா ஈவேராவ் அவர்களை பேசிய பிறகு ஏன் சீமா அப்படி என்னதான் அவர் பேசிட்டாருன்னு தேடி படிக்க ஆரம்பித்தது அதிகம். படிக்க ஆரம்பித்தவொன்னே அவன் அந்த புத்தகத்தை தூக்கி கார்த்தி வித்துறப்பட்டு போயிட்டான். படிக்க ஆரம்பித்தவொன்னே என்னை விட வேகமாக எல்லாரும் எழுத பேச ஆரம்பிச்சிட்டான். அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய பேரறிஞர் ஐயா குணா அவர்களுடைய புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. பெரிய அது எழுத்தில் நம் இனத்தின் எதிர்கால தலையெழுத்து. அதை வாங்கி நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்கணும். அந்த பேரறிஞரை பாராட்டி தமிழ் கூறும் நல்லுலகிற்கு கொண்டு போய் அந்த அறிஞரை சேர்க்க வேண்டும் என்கிற பெரும் ஆர்வத்தில் இந்த முயற்சியை என் உடன் பிறந்தார் ஏகலைன் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். அதற்கான ஒருங்கிணைப்பு அவர் ஒரு மாதமாக என்னிடத்திலே நான் வருவேன்னு சொன்னால் வருவேன், என்னிடத்தில் மட்டுமே 10 தடவை ஐயா ஐயா நான் எங்கே இருக்கேன் எதில் இருக்கேன் என்னன்னு தெரியாது, ஐயா அது ஐயா நான் தான் வந்துடுவேன், ஐயா வந்துடுவேன் ஐயா விட்டுருங்க ஐயா. அப்புறம் ஐயா அந்த கடலுக்குள்ளே போகிறது அந்த 5 நாளாம் ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஐயா குணா ஐயாட்ட சொல்லிட்டேன், உங்கள் ஐயா மணியரசன் வர்றாங்க, நீங்கள் வந்துடணும் வந்துடுறேன், காலையில் சொல்கிறேன் நான் வந்துடுறேன்னு. வந்துருங்கன்னு கேட்டதுலேயே நான் வந்துட்டேன். அதாவது எப்படின்னா அவ்வளவு ஒரு பேரார்வம் எதையும் செய்கிறதில்ல நேர்த்தியாக செய்யணும்னு நினைப்பார். அதில் என் உடன் பிறந்தார்கள் என் தம்பிகள், அன்பு தம்பிகள் களஞ்சியம்மு அவர்களும் என்னுடைய தம்பி முத்துப்பாண்டியும் உடனிருந்து உதவியதில் எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய தம்பி அன்பு இளவல் சிலம்பரசன் அவர்கள், அப்புறம் என்னுடைய கவி இளவல் கவிபாஸ்கர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்திவிட்டார்கள். இந்த பாராட்டு நம்முடைய பேரறிஞர் குணா ஐயா அவர்களுக்கு எவ்வளவு பாராட்டோ அவ்வளவு பாராட்டின் உடன் பிறந்தார் ஏகலைவன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ராவணா வலையொலி 1 மாத காலமாக திட்டமிட்டு இந்த அரங்கை ஒப்பந்தம் செய்து இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலே பங்கேற்ற பெருமக்கள் எங்களுடைய ஐயா பேராசிரியர் மணி, என்னுடைய மதிப்பிற்குரிய அம்மா நம்முடைய தாத்தா
ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தாச பண்டியனுடைய அன்பு பேத்தி ரேவதி அவர்களெல்லாம் வந்து பங்கேற்று சிறப்பித்திருப்பது, இன்னும் பல்வேறு பேரறிஞர்கள், எங்களுடைய ஐயா சமர்பா குமரன் போன்றவர்கள்லாம் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். எங்கள் ஐயா மணியரசன் சொன்னது மாதிரி கொள்கை பிடிப்பில் கூடியிருக்கிற கூட்டம் இது. இது ஒரு கோமாளி கூட்டம் இல்லை, எல்லாம் போராளி கூட்டம். அதில் பெருமை, இந்த நிகழ்வை பெருமைப்பட நடத்தி கொண்டிருக்கிற ராவணா வலையொலிக்கும் அதனுடைய நிறுவனர் என் அன்பு உடன் பிறந்தார் ஏகலைவன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் பாராட்டுக்களும், தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு பேரறிஞர், தமிழ் பேரினத்தினுடைய அந்தனர் ஐயா குணா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறோம். அது என்றைக்கோ செப்டம்பர் 14 நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்று நம் ஐயாவுக்கு நம் வாழ்த்துவோம். அவருடைய கருத்துக்களை நாம் களத்திலே கருவியாக ஏந்தி திராவிட பகையை, இனப்பகையை வீழ்த்துவோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும். நம்முடைய ஐயா பேரறிஞர் குணா அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். வணக்கம்.